வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எந்தெந்த மாதிரியான ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை செய்யும் போது, எந்தெந்த மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது அவங்க அந்த 60 வயதிலும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வீட்டில் அதிக நேரம் அமர்ந்திருக்காம ஏதேனும் உடல் செயல்பாடுகளில் அவங்களுக்கு ஈடுபட்டுச்சு அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஆரோக்கியமாக இருக்க பார்த்தீங்கன்னா நாற்காலியில் அமர்ந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள், யோகா, வலிமையாக ஒரு சில பயிற்சிகளை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா உடற்பயிற்சி செய்கிறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு மட்டும் கிடையாது, மனதுக்குமே ஒரு திருப்தியை கொடுக்கும். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவும் ஏற்படாமல், டிப்ரெஷனில் எதுவும் போகாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உடற்பயிற்சி செய்யும் போது மூட்டுகள் ஆரோக்கியமாக இருக்கும், எலும்புகள் வலிமை பெறும், தசைப்பிடிப்பு எதுவும் ஏற்படாது, பிபி, சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனைலாம் எதுவும் ஏற்படாது. அப்போ அவங்க மனநலம் சார்ந்த உடற்பயிற்சிகளோ அல்லது உடல்நலம் சார்ந்த உடற்பயிற்சிகளோ செஞ்சாங்க அப்படின்னாலுமே அது அவங்களுக்கு நல்லது தான். தினமும் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடும் போது வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா பிரச்சனை கூட அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் குறைவு. ஸோ என்னென்ன உடற்பயிற்சிகளை செய்யணும் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சின்னதாக வாக்கிங் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் போகலாம். ஸோ இந்த உடற்பயிற்சி செய்யலாம். குறுநடை அப்படின்னு இது சொல்லுவோம். குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி தான் இந்த குறுநடை. ஒரு சின்னதாக வாக்கிங் போயிட்டு வருது, அதாவது அதிக தூரமெல்லாம் நடக்காமல் அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு 10 நிமிடங்கள் ஆரம்பித்து 15 நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் நடக்கும்போது இதய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். அதாவது ரத்த அழுத்தமெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் அகற்றப்படும், ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றப்பட்டு இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமெல்லாம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஸோ நீங்கள் ரொம்ப தூரம் நடக்காமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்டவே நீங்கள் நடந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா உங்களுடைய துணைவரோடு சேர்ந்து நடக்கலாம், நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சின்னதாக வாக்கிங் போயிட்டு வரலாம். அது உடலையும் மனதையுமே உங்களுக்கு பலப்படுத்தும். நாற்காலி பயிற்சிகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்துட்டு எழுந்து மீண்டும் அமரக்கூடிய பயிற்சி செய்யலாம். ஸோ இதுக்கு பேர் ஸ்குவாட் பயிற்சின்னு சொல்லுவாங்க. இதனால் உங்களுடைய கீழ் உடல் தசைகள் வலுவாகும். உட்காந்து எழுந்திருக்கும் போது இடுப்பு பகுதி உங்களுக்கு அந்த 60 வயதிலுமே வலிமையாக இருக்கும். கீழ் தசைகள் உங்களுக்கு வலிமை பெறும், எலும்புகள் வலிமை பெறுவதால் பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களால் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியும். உடல் நடுக்கம் எதுவும் ஏற்படாது, உடல் சமநிலையாகவே உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்குவாட் பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல நாற்காலியை சூஸ் பண்ணி ஸ்குவாட் பயிற்சியை மேற்கொள்ளணும். வீட்டில் சோஃபா இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஒரு நல்லா இல்லாத நாற்காலியை வச்சு நீங்கள் பேலன்ஸ் நிற்காமல் இருக்கக்கூடிய நாற்காலியில் ஸ்குவாட் பயிற்சி மேற்கொள்ளிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா தடுமாறி கீழே விழுந்து விடக்கூடிய அபாயம் இருக்குது. அங்கே நம்ம கவனமாக இருக்கணும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீச்சல் பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் 6 அல்லது குளங்களில் நீச்சல் அடிக்கலாம். இந்த பயிற்சி மூட்டுகளை இலகுவாக்கும், மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். நீங்கள் நீச்சல் பயிற்சி பண்ணும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியணும்னா நீங்களே நீச்சல் அடிச்சிக்கலாம். உங்களுடைய துணைவரோடு சேர்ந்து நீச்சல் அடிக்கலாம், இல்லைன்னா உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து நீச்சல் அடிக்கலாம். உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியல அப்படின்னா ஒருத்தருடைய பாதுகாப்பு வேணும். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில் ஒரு கைடு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய அந்த பரிந்துரையின் பேரில் நம்ம நீச்சல் அடிக்க பழகிக்கலாம். நீச்சல் பயிற்சி செய்யும்போது மூட்டுகள் இலகுவாகும், மனதும் நமக்கு மன அழுத்தத்திலிருந்து நமக்கு விடுபடும். ஸோ நீச்சல் பயிற்சியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சுவரில் புஷ்அப் பண்ணலாம். மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு சுவரில் தான் நீங்கள் புஷ்அப் பண்ணணும். கீழே தரையில் புஷ்அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கீழ் தரையில் புஷ்அப் பண்ணும்போது அதிக எனர்ஜியை நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது 60 வயதிலுமே நம்மளுடைய உடலை இன்னும் வீக் ஆக்கிடும். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் சுவரில் புஷ்அப் பண்ணலாம். இதுக்கு அதிக ஆற்றல் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் இது ஒரு நல்ல பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அந்த தசைகளை வலுப்படுத்தி கைகளை இயல்பாகவே செயல்படக்கூடிய அளவுக்கு தசைகளை இலகுவாக்கி உங்களை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு இந்த சுவரில் புஷ்அப் அப்படின்ற பயிற்சியை நீங்கள் செய்யலாம். அமர்ந்த நிலை பயிற்சி நீங்கள் செய்யலாம். கிட்டத்தட்ட இந்த ஸ்குவாட் பயிற்சி மாதிரி தான். அதாவது நாற்காலியில் அல்லது கட்டில், சோஃபாவில் அமர்ந்தபடி அதுக்கப்புறம் நீங்கள் காலை தூக்கணும். அமர்ந்துட்டு காலை தூக்கணும். இது கால் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி. தடுமாறி கீழே விழக்கூடிய அந்த அபாயத்தை உங்களுக்கு குறைச்சி கால் எலும்புகள் தசைகளை உங்களுக்கு வலுப்படுத்தி பேலன்ஸ்டாக உங்களை இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில சமயம் நீங்கள் ஒற்றை கால் சமநிலை செஞ்சு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது சூரிய நமஸ்காரம் மாதிரி இருக்கும். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த ஒற்றை கால் சமநிலை பயிற்சியை பராமரித்து செய்யும் போது சில நிமிடங்கள் ஒற்றை காலில் நிற்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஒரு காலில் வலது காலில் நின்றுட்டு
இடது காலை மேலே தூக்கி வைங்க. இடது காலை இப்போ கீழே வச்சுட்டு வலது காலை மேலே தூக்கி வைங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் தடுமாறாமல் எலும்புகள் தசைகள் வலுப்பெறும். கிட்டத்தட்ட அந்த ஒற்றைக்கால் சமநிலை சூரிய நமஸ்காரத்து மாதிரி தான் இருக்கும். சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சைக்கிளை ஸ்டாண்டு போட்டபடி ஓட்டலாம். அல்லது உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும்னா நீங்கள் சில கிலோமீட்டர் சாலையில் சைக்கிள் ஓட்டிட்டு போகலாம். கொஞ்சம் தூரம் தான் போகணும், ரொம்ப தூரம் போக வேணாம். ஏன்னா பேலன்ஸ் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்லா தெளிவாக சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டி பழகலாம். உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுடைய துணைவரோட நீங்கள் சைக்கிள் ஓட்டலாம், பேர குழந்தைகளோட சைக்கிள் ஓட்டலாம், அல்லது ஒரு பாதுகாவலரோட நண்பர்களோட சைக்கிள் ஓட்டலாம். சில பேர் வந்து வீட்டிலேயே சைக்கிள் உபகரணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது நிலையான சைக்கிள் ஒன்று வாங்கி வீட்டிலேயே வச்சு அதில் பயிற்சி பண்ணுவாங்க. இந்த சைக்கிள் பயிற்சி அப்படின்றது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கீழ் உடல் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. சைக்கிள் ஓட்டுதல் அப்படின்றது ரொம்ப தூரமெல்லாம் போகாமல் கொஞ்சம் தூரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மூச்சு வாங்காமல் கொஞ்சம் ஆரோக்கியமான முறையில் சைக்கிள் ஓட்டலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியமாக செய்யக்கூடிய இந்த உடற்பயிற்சிகள் இருக்கும்போது ஒரு சில உடற்பயிற்சிகள் வந்து ஆரோக்கியமற்ற செய்யக்கூடாத உடற்பயிற்சிகளும் இருக்குது. ஸோ அந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை போயிட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த 60 வயதுலையுமே பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது கடுமையான தசைப்பிடிப்பு, மூட்டு வலி, எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுடைய எனர்ஜி அதிகமாக செலவாயிடும். அதனால் நீங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. முழங்கால் தோலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் ஒருபோதும் செய்ய வேண்டாம். அது அந்த புல்லப்பு புஷ்அப் போன்றவற்றெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். புஷ்அப் கூட நீங்கள் சுவரில் சாஞ்சி புஷ்அப் பண்ணலாம், ஆனால் தரையில் சாஞ்சி புஷ்அப் பண்ணக்கூடாது, புல்லப்பும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அந்த அதிக எடையை போட்டு செய்யக்கூடிய செஸ்ட் ப்ரெஸ் ஒர்க் அவுட்டையும் நீங்கள் தவிர்க்கணும். அப்புறம் வெயிட் லிஃப்ட்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள், அதாவது 40 வயதுலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, 50 வயதுலையும் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் லிஃப்ட் போன்ற உடற்பயிற்சிகள் வந்து உங்களுடைய உடல் தடுமாறக்கூடிய நிலையில் இருக்குன்னு நீங்கள் செய்ய வேணாம். அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பேலன்ஸ் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த ஸ்குவாட்டிங் பயிற்சி வந்து நல்லா உங்களுக்கு அந்த சேரெல்லாம் நல்லா கிடச்சிருக்கு, சோஃபா கிடச்சிருக்கு, கட்டில் இருக்குது அப்படின்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். சில பேர் வந்து இந்த ஸ்குவாட்டிங் பயிற்சி செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து ரொம்ப நேரம் வந்து எழுந்திருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக உட்காந்து எழுந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், எலும்புகள் தசைகளில் பிடிப்பு ஏற்படும். அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஓரளவு உங்களுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியில் பொறுமையாக நீங்கள் வந்து இந்த ஸ்குவாட் பயிற்சி கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மெதுவாக உட்காந்து இருந்தாலே போதுமானது தான். ரொம்ப படபடன்னு நீங்கள் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த ட்ரெட்மில்லில் ஓடக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கேட்டால் நீங்கள் ட்ரெட்மில்லில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா ஓடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதில் அந்த ஸ்பீடை பொறுத்து நம்ம ஓட ஆரம்பிக்கும் போது பேலன்ஸ் தடுமாறி நம்ம கீழே விழுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 50 வயதை தாண்டும் போது இம்பேலன்ஸ் ஏற்படும். இதனால் ட்ரெட்மில் நடக்கும்போது பேலன்ஸ் தடுமாற வாய்ப்பு இருக்கிறதுல அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஜிம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஜிம் ஆக்டிவிட்டீஸை அறவே நீங்கள் தவிர்க்கணும். அதே போல் தரையில் அமர்ந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து நீங்கள் கைவிடுங்க. வேகமாக ஓடக்கூடிய பயிற்சியெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேகமாக ஓட்டத்தெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஜாகிங் போன்ற அந்த சின்னதாக பார்த்தீங்கன்னா மெதுவாக ஓடக்கூடிய இந்த ஓட்டத்தை தான் நீங்கள் செய்யணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிடம் வந்து நடைப்பயணம் மேற்கொள்கிறீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது. 1 மணி நேரம் நடையெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையில்லை. 10லேருந்து 15 நிமிஷம், அதிகபட்சம் 30 நிமிஷம் நீங்கள் நடக்கலாம். ஸோ இந்த உடற்பயிற்சிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் தான் வந்து நீங்கள் செய்யணும். ஆரோக்கியமற்ற சூழலில் வந்து செய்யக்கூடாது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் வேணும்னா அதையும் நீங்கள் மேற்கொண்டு இந்த உடற்பயிற்சிகள்லாம் செய்யுங்க. செய்யக்கூடாத உடற்பயிற்சிகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஸோ உடற்பயிற்சிகள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களும் உடல்நலத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சிகள், யோகா பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த 60 வயதுலையுமே உங்களுக்கு 25, 30, 40 வயது போல தான் கணக்காகும். உடல் நலத்தை அந்தளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்து கொள்ள முடியும். ஸோ பராமரித்து கொண்டு நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.